தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 3 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி வெளியான தேர்தல் தொடர்பான அறிவிப்பு கடந்த 6 நாட்களாக இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வந்தது. 4 வேலை நாட்களில் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் 9ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தற்போது சுமூகமா வேட்புமனு தாக்கல் எல்லாம் நிறைவடைந்து விட்டதா? பெரும்பாலான கட்சிகள், பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எந்தவிதமான சிக்கலும் இல்லாம வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்களா? தேவப்பிரியன், தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்காக கடந்த 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் தொடங்கி தற்போது இன்று 3 மணியோடு வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தம் 4 நாட்கள் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தம் இந்த 4 நாட்கள்ல இதுவரை தற்போது நிலவரப்படி 4200 வேட்பு மனுக்கள் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு டென்டேட்டிவ் நம்பர்ஸ் தான். ஏன்னா தொடர்ந்து அதை இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் 4200 மனுக்கள் தற்போது வேட்பு மனுவா தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா நீங்க குறிப்பிட்டது மாதிரி முக்கிய வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை காலை 11 மணிக்கு 234 தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையை மேற்கொள்வாங்க. மிக முக்கியமாக 4200 மனுக்களை பொறுத்தவரை சுமார் 3300க்கும் மேற்பட்ட ஆண்கள் தங்களுடைய வேட்புமனுக்களாக தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதே போல பெண்கள் சுமார் 820க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் பெண்கள் 234 தொகுதிக்கும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஒரு திருநங்கை வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தொகுதியில் ஒரு திருநங்கை வேட்பாளரும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 3 மணியோடு நிறைவு பெற்றிருந்தாலும் ஃபைனல் நம்பர்ஸ் எவ்வளவு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க, எத்தனை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்று இரவு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். ஏன்னா தொடர்ந்து இன்று 3 மணியோடு தாக்கல் செய்தாலும் கால அவகாசம் நிறைவு பெற்றாலும் அதை இணையதளத்தில் அப்லோட் பண்ணக்கூடிய பணிகளை தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் செய்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தற்போது நிலவரப்படி 4200க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் 93 வேட்புமனுக்கள் இதுவரை, இன்னும் கூட அங்கே கூடலாம், மனுக்களுடைய எண்ணிக்கை கூடலாம். சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக அளவில் கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிக அளவில் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதியா கரூர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கிறது. இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை காலை 11 மணி முதல் தொடங்கும். அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்குவாங்க. வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளருடைய முகவர்கள், அவங்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த பரிசீலனையின் போது அங்க ஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கலாம். அதில் அப்ஜெக்ஷன் ஏதோனும் இருந்தாலும் மற்ற வேட்பாளர்கள் அதை குறிசா ஆர்ஓ கிட்ட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். என்ன இருந்தாலும் இறுதி முடிவு ஆர்ஓ தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு. தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த இறுதி முடிவு எடுப்பார். அதாவது ஒரு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற முடிவு ஆர்ஓட கையில் இருக்கு. அந்த அடிப்படையில் 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் வேட்புமனுக்களுக்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது 9ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா 9ஆம் தேதியோடு வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெறுகிறது. 9ஆம் தேதி பிற்பகல் 3 மணியோடு. அதுக்கு பிறகு 10ஆம் தேதி இறுதியா இந்த 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் இறுதியாக களத்தில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க, எத்தனை ஆண் வேட்பாளர்கள், எத்தனை பெண் வேட்பாளர்கள், திருநங்கை வேட்பாளர் எத்தனை பேர் அப்படிங்கிற களத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது 10ஆம் தேதி நமக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அந்த அடிப்படையில் முக்கிய வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இறுதி நாளான இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இறுதி நாளான இன்று தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 30ஆம் தேதி அதாவது வேட்புமனு தொடங்கிய முதல் நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 4 நாட்கள் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக மார்ச் 30ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, பிறகு இன்று 4வது நாளாக ஏப்ரல் 6ஆம் தேதியோடு இந்த வேட்புமனுக்கள் என்பது அவகாசம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் முன்பே சொன்னது மாதிரி சுமார் 3300க்கும் மேற்பட்ட ஆண் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களும் அதே போல சுமார் 830க்கும் மேற்பட்ட
பெண் வேட்பாளர்களும் வேட்புமனுக்களாக தாக்கல் செய்திருக்காங்க. ஒரு திருநங்கை வேட்பாளர் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் வரும் 9ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காரணத்தினால் 9ஆம் தேதி அந்த வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதுக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். குறிப்பாக ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரே வேட்பாளர் 3க்கும் மேற்பட்ட மனுக்களை வேட்புமனு தாக்கல் செய்திருப்பாங்க. அவர்களெல்லாம் திரும்பி பெற்றதுக்கு பிறகு இந்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். மாற்று வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றாங்க அப்படின்னாலும் கணிசமாக இந்த நம்பர்ஸ் வந்து குறையும். சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் வேட்பாளர்களாக களத்தில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.